கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து ஆண்டவர் இயேசு நற்செய்தி அறிவிப்பதாகவும் புதுமைகளை ஆற்றுவதாகவும் அதுவும் குறிப்பாக தீய ஆவிகளை ஓட்டுவதாகவும் நாம் மார்க்கு நற்செய்தியிலிருந்து ஒரு சில பகுதிகளை வாசித்து இந்த நாட்களிலே தியானித்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் கூட ஒரு மனிதனிடமிருந்து தீய ஆவியை வாயை மூடு, வெளியே போ என்று ஆண்டவர் அதட்டுகின்றார். அந்த தீய ஆவியும் அவரிடமிருந்து அகன்றதாக நாம் நற்செய்தியிலே வாசித்தோம். இன்றைக்கு இன்னொரு மனிதனை ஆண்டவர் சந்திக்கின்றார். அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு பேயை பிடித்தவனாக இருக்கிறான்? இலகியோன், அப்படி என்றால் லீஜன் என்று பெயர். லீஜன் என்று சொன்னால் பெரும் படை. இந்த பெரும் படைக்கு தலைவராக இருக்கிறவன் தான் இந்த பேய். ஆக எத்தனை பேர் இருக்கின்றார் என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான பேய்கள் அங்கே ஒன்றாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் பேய்களை எண்ண முடியுமா? ஆவிக்கு எந்த உருவமும் கிடையாது. உருவமில்லாத ஒன்றை எண்ணவும் முடியாது. எனவே இந்த பெயர் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை, ஆற்றலை குறிக்கிறது. அந்த பேயினுடைய சக்தி, ஆற்றல் எவ்வளவு பலமானது என்று சொன்னால் சங்கிலிகளை கூட அவர் தகர்த்தெறிகின்றார், விலங்குகளை அவர் பீத்து ஏறுகின்றார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு, இரும்புகளை தகர்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுக்கு அந்த அபார சக்தியை தீய வழியிலே கொடுக்கக்கூடிய இந்த பேய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கின்றார். இந்த மனிதன் எங்கே இருக்கின்றான் பாருங்கள், கல்லறையில் இருக்கின்றான். கல்லறையில் யார் இருப்பார்கள்? இறந்தவர்கள் கல்லறைக்கு உள்ளே இருப்பார்கள். எனவே அந்த கல்லறைக்கு யார் செல்வார்கள்? யாருமே செல்ல மாட்டார்கள். கல்லறை என்று சொன்னாலே பயம், அச்சம். எனவே அந்த கல்லறை பகுதியை ஊருக்கு ஒதுக்குப்புறமாகத்தான் வைப்பார்கள். அதில் ஊருக்கு நடுவிலே வைக்க மாட்டார்கள். இவ்வாறு ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற ஒரு இடத்திலே, தனிமையான வகையிலே, அவனை யாரும் எந்த விதமான தொடர்பு இல்லாத, உறவுகள் இல்லாத ஒரு இடத்திலே தள்ளி வைத்தார்கள். இப்படி தனிமையாக, கொடூரமாக தீய ஆவியினுடைய பலத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவராக, புறக்கணிக்கப்பட்டவராக, எல்லாருக்கும் பயமுறுத்துகின்ற, அச்சுறுத்துகின்ற மனிதனாக இருந்த ஒரு ஆளைத்தான் இப்பொழுது ஆண்டவர் தேடிச் செல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவர் அந்த வழியாக செல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆண்டவராக செல்கின்றார். அவராக அந்த மனிதனை தேடி செல்வதாக தெரிகிறது. அவ்வாறு செல்கின்ற பொழுது அந்த மனிதன் ஓடி வருகிறான். அவரிடம் காலிலே விழுந்து வணங்கி, ஆண்டவராகிய இயேசுவே, நான் இங்கே இருப்பதை தயவுசெய்து நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம், என்னை விரட்ட வேண்டாம் என்று ஆண்டவரிடம் கேட்கிறது. ஆண்டவர் சொல்கின்றார், அந்த மனிதனை விட்டு போகச் சொல்கின்றார். அப்பொழுது அந்த தீ ஆவி பன்றிகள் கூட்டத்திலே சென்று 2000 பன்றிகளை செங்குத்து பாறையிலிருந்து கீழே விழச் செய்து அது ஓடியது என்பதை நற்செய்தியிலே கேட்டோம். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனை தனிமையாக வைத்திருக்கின்றோம், தனிமைப்படுத்துகின்றோம் என்றால் அதனுடைய கொடுமையை நாம் உணர்ந்து இருக்கிறோம். சமீபத்தில் நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்கம் கொரோனா, கோவிட்-19 என்பதாகும். இந்த கொரோனா என்பதனால் பெற்ற பிள்ளைகளையும் கூட அல்லது பெற்றோர்களையும் கூட பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்தோம். அந்த தனிமை என்பது எவ்வளவு கொடுமையானது! யாரும் எந்த உறவும் கிடையாது, எதுவும் நாம் செய்ய முடியாது, எல்லாம் நமக்கு வெளியிலிருந்து கொடுக்கப்படும் என்ற மனித தொடர்பே இல்லாமல் இருக்கின்ற நிலையில் வாழ்வது என்ன என்பது நமக்கு தெரியும். அந்த ஒரு நிலைதான் இந்த மனிதனுக்கு. எனவே தான் அவன் பைத்தியம் பிடித்ததாக இருக்கின்றான், தன்னுடைய உடலை கற்களால் கீறிக்கொள்கின்றான். அந்த அளவுக்கு இந்த மனிதன் பேயினுடைய பிடிப்பிலே, அந்த பேயினுடைய வல்லமையான அந்த பிடியிலே இந்த மனிதன் இருந்திருக்கின்றார். ஆண்டவர் அவரை தேடி சென்று குணப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த மனிதன் என்ன சொல்கிறான் பாருங்கள். குணமடைந்த பிறகு அவர் படகிலே ஏறி செல்ல இருக்கின்றார். நானும் உங்களோடு வருகிறேன் என்று ஆண்டவரிடம் கேட்க, அவர் வேண்டாம், நீ இங்கே இரு, எல்லோருக்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்து நற்செய்தி சொல் என்று அந்த மனிதனை விட்டுவிட்டார். அன்புக்குரியவர்களே, படகிலே செல்ல வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும் என்றுதான் அந்த மனிதன் நினைக்கின்றான்.
ஆனால் அங்கிருந்த மக்களை பாருங்கள், அவரை அவரோடு இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அனுப்பிவிட பார்க்கின்றார்கள். எனவே இங்கிருந்து போய்விடும் என்று ஆண்டவரை போய்விடுங்கள் என்று சொல்லாமல், விரட்டி அடிக்காமல், அவரை துரத்தி அடிக்காமல் நாசுக்காக சொல்லி அவரை வழி அனுப்பி வைக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மனிதன் ஆண்டவரோடு இருக்க விரும்புகிறான். ஆனால் இந்த மக்கள் ஏன் ஆண்டவரோடு இருக்க விரும்பவில்லை என்று சொன்னால், 2000 பன்றிகள் என்பது அவர்களுக்கு மேலாக தெரிகிறது. இன்னும் என்னென்ன நடக்குமோ என்ற அச்சம் மேற்கொண்டவர்களாய் இருக்கின்றார்கள். நன்மையை அவர்கள் காண மறுக்கிறார்கள். ஆனால் நன்மையை பெற்ற இந்த மனிதன் ஆண்டவரை பின் செல்கின்றான். ஒரு சில நேரங்களிலே நம்முடைய இந்து சகோதரர்கள், பல பிற மத சகோதரர்கள் எல்லாம் ஆண்டவருடைய வல்லமையை கண்ட பிறகு அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், தீவிரமாக இருப்பார்கள். ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். ஆனால் பிறந்ததிலிருந்தே ஞானஸ்நானம் திருமுழுக்கு பெற்று வளர்ந்தவர்கள் எல்லாம் அந்த பற்றுறுதியும் தீவிரமும், ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டு உறுதியையும் அவர்களிடம் பார்க்க முடியாது. ஆனால் புதிதாக ஆண்டவரை தேர்ந்து கொண்டவர்கள், ஆண்டவரை தெரிந்து கொண்டவர்கள் எல்லாம் அந்த வீரத்தோடு இருப்பார்கள், அந்த ஆழமான விசுவாசத்தோடு இருப்பார்கள். அப்படித்தான் இந்த மனிதன் இருக்கின்றான். ஆனால் இவர்கள் ஆண்டவரை அங்கிருந்து போக விடுமாறு சொல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, உலகம் என்பது அவர்களுக்கு முக்கியமாகிவிட்டது. இறைவன் என்பவர் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நமது வாழ்க்கையிலே இது பல நேரங்களிலே மறைமுகமாக நடக்கிறது. நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு ஆண்டவரை தேடி வருகின்றவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். புதிதாக ஆண்டவரை கண்டறிந்தவர்கள், அவர்கள் தேர்ந்து கொண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் வெகு தொலைவில் இருந்து வருகிறார்கள். ஆனால் மிக அருகிலேயே இருக்கின்றவர்கள் ஆண்டவரை தேடி வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கின்றார்கள். இப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமா இறைவனா என்ற தேர்விலே இறைவன் தான் என்பதை நாம் தெளிவாக இருக்கவும், தேர்ந்து வாழவும் இறை அருள வேண்டுவோம். ஆமென்.